திருப்பத்தூரில் விவசாயிகள், வணிகர்கள் உட்பட பல்வேறு சங்க நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அதை முறையாக அணுகி முறையாக பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்படி 32 சங்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதோடு பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் பொருத்தமானது, பொதுவானது. அதை நிச்சயமாக எங்களுடைய அரசு செயல்படுத்தும். மற்றவர்களைப் போல அரசியலுக்காக நாங்கள் இதை பேசவில்லை. நான் சாதாரண தொண்டனாக இருந்து வந்தவன். ஆகவே மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நன்றாக அறிந்தவன். அதே போல எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நான், தம்பிக்கு தெரியும், அவர் அமைச்சராக இருந்தார். எல்லா துறைகளிலுமே நான் ஓரளவுக்கு உள்ளே நுழைந்து அதில் என்னென்ன பிரச்சனை என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை பெற்று அதன் அடிப்படையிலே அதிமுக அரசு செயல்பட்ட காரணத்தினால்தான் கடந்த 4 வருடம் அதிமுக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்று மக்களிடத்திலே நல்ல பெயரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைவதற்கு தங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு, இங்கே வருகிறது தங்களுடைய கருத்துக்களை வழங்கிய அனைத்து அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு அமைப்பா அவர் ஐயாக்கு அந்த சால்வை கொடுங்க. விவசாயிகளுடன் இபிஎஸ் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.